ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னுடைய குரலோட ஒரு மாரியா தாங்க இருக்கும். எந்தில வாயில ஒரு புண்ணு வந்துச்சனால பேசக்கூட முடியல. அதோட நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலங்காத்தால எந்திரிச்சாச்சுங்க. காலங்காத்தால எந்திரிச்சு சரி நம்ம விழாக்கள கன்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு விழாக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நைட்டு வந்து மாவு ஆட்டி வச்சுருந்தேன். தோசை மாவு உரமா எடுத்து வச்சுருக்கேன். சரி பசங்க வந்து ஸ்கூல் போகிறாங்க இல்லையா, என்ன செய்யலான்னு யோசிச்சேன். சரி உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணி நம்ம கேரட் ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் அரிசியை ஊற வச்சுக்கிறேன். அந்த நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குருவியோட சத்தம் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இனிமையாக சூப்பராக இருந்ததுங்க. காலங்காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சோமாக்க அந்த ஃபீலிங்கை நம்ம உணரலாம். வந்து ஃபஸ்ட்டு நான் வேக வச்சு நான் ஒரு பொரியல் பண்ண போகிறேன். எப்பயுமே சாதாவாக நான் கட் பண்ணி தான் பொரியல் பண்ணுவேன். வேக வச்சு நம்ம 60 மசாலா போட்டு செஞ்சோமாக்கும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட நான் ஃபுல்லாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். சில பேர் வீடியோ பார்க்குறவங்க கேட்குறீங்க, நீங்கள் எந்த ஊருன்னு கேட்குறீங்க. நிறையா பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் விருதுநகர் மாவட்டத்து சைடு, எங்கள் ஒரு கிராமம், எங்கள் ஊர் மாவட்டம் வந்து விருதுநகர். அதை சுற்றி உள்ள அருப்புக்கோட்டை சைடு. அருப்புக்கோட்டை வந்து எங்கள் ஊர்லேருந்து 1 மணி நேரம் தூரம் இருக்கும். அவ்வளோ தூரம் இருக்கும். அந்த ஊரில் நான் கிராமத்தில் தான் இருக்கோம். எங்கள் ஊர் சொல்கிறதுனால ஊர் பேரை வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அதுக்காண்டி தான் நான் மாவட்டத்தை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிழங்கு வந்து க்ளீன் பண்ணிட்டு விசில் வச்சுட போகிறேன். அங்கிட்ட சைடில் வந்து வெங்காயம், நம்ம கேரட் ரைஸ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தனியாக கட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கிற போகிறோம். காலை எழுந்துச்சு வந்து ஒரே பரபரப்பாக வேலை நடக்குங்க. காலை சாப்பிட்றதுக்கு டிஃபன் வேறு செய்யணுமா, நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு லஞ்சு செய்யணுமா, இப்படி தாங்க என்னோடய டெய்லி ரொட்டீன் காலையில் எழுந்துச்சு போகும். சில சமயம் வந்து வீடியோ எடுக்க முடியும், சில சமயம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே சமைக்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கனால நான் வந்து அதுக்கு அலற வச்சு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே எந்திரிக்க நிலமை இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டே சமைச்சமாக்கும் ரொம்ப லேட்டாகும் இல்லையா. அதனால் வந்து இப்போ தோசை மாவு இருக்கிறனால சரி தேங்காய் உடைச்சி நம்ம செல்லு எடுத்து சட்னி ஒரு பக்கம் வச்சிடலாம். சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டேன். அது ஒரு 2 விசில் வந்தால் போதும். ரொம்ப வந்து உருளைக்கிழங்கு நமக்கு வேகக்கூடாது. 2 விசில் வந்தால் போதும். இறக்கி வச்சுட்டு மற்ற சாப்பாடை செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சட்னிக்கு வந்து அரைச்சிக்கலாம். இன்னும் பாச்சா வந்து எந்திக்கலை. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து பாச்சா தான் ஸ்கூலுக்கு போவான். 2வது வந்து என் பொண்ணு போகும். 3வது என் சின்ன வசியும் போவான். அது நிறையா தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ வந்து நான் சட்னிக்கு ஃபஸ்ட்டு நான் வறுத்து எடுத்துக்கிற போகிறேன். மற்ற கேரட் ரைஸ்க்கு வந்து இன்னும் வெங்காயம் தக்காளி தனியாக கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வறுத்து வச்சிட்டோமாக்கும் நம்ம அடுத்தது நம்ம சாப்பாட்டுக்கு வேலையை ஆரம்பிச்சிடலாம். நம்ம பசங்களே உப்பு விட்டு ரெடி பண்ண சொல்கிறாங்க. இப்போ சட்னி வறுத்து ஓரமாக எடுத்து வச்சுக்கிற போகிறேன். எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற வேலையை பார்க்க வேண்டியது. ஆனால் காலைல எந்திரிச்சமாக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்திரிச்சு வச்சுக்கோங்களேன், டக்கு டக்குன்னு வேலையை பார்க்கறதுக்கு நம்ம காலை எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஆனால் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். ஏன்னா பசங்க காலை கிளப்பி விட்டு அதை அனுப்போம்னா ஒரு படி ஆயிடுவோம். அது எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கிற டென்ஷன் தான். இப்போ நான் கேரட் ரைஸ்க்கு வந்து நைட்டே வந்து நான் ஜாமான் வாங்கி வச்சுட்டேன். நான் ஏற்கனவே போன வீடியோலையும் அதுக்கு போன வீடியோ நான் போட்டிருப்பேன். நான் கடைக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி நான் கடையில் போய் கேரட்டு பட்டாணி இருந்துச்சு, என்ன இருக்கோ அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். பட்டாணி கேரட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். சரி நம்ம வந்து கேரட் ரைஸ் மட்டும் பண்ணலான்னு ஒரு பிளானில் தான் போனேன். அதோட பட்டாணி இருந்துச்சு, சரி அதையும் சேர்த்து போடுமே டேஸ்ட் நல்லாயிருக்குமே சொல்லிவிட்டு இப்போ கேரட்டையும் பட்டாணி ஓரமாக உரித்து பட்டாணி எடுத்துக்கிற போகிறேன். ஃபஸ்ட் ரெடி பண்ணி மட்டும் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு நம்ம பசங்களை எழுந்திரிச்சோன்னா தோசை ஊற்றி கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட்டாக சாப்பாடு தாளிச்சுட்டோம்லாம் பார்த்துட்டு இன்னும் பசங்க யாரும் எந்திரிக்கல. இப்போ அதாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ரெடி பண்ணிகிட்டே நான் ஒரு வேலையை பார்த்துட்டு இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. உருளைக்கிழங்குனா ஒரு 2 விசில் வச்சு ரொம்ப குழஞ்சாக்கும் நம்ம வறுவல் பண்ணும்போது வந்து நல்லா இருக்காது, மாவு மாதிரி ஆயிரும். ஓகேங்களா. அதனால் வந்து ஒரு 2 விசில் எடுத்து வச்சிட்டோமாக்கும் கொஞ்சம் வந்து நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஓரம் எடுத்து வச்சுட்டு இந்த குக்கரில் நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் சாப்பாடு வச்சிட போகிறேன். இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு டக்குன்னு செய்யணும். நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு இறக்கணும், போகணும், சட்னி இறக்கணும், தோசை ஊற்றணுமா, வேலை அதிகமாக இருக்குது. இப்போ சாப்பாடு கொஞ்சம் தாளிச்சிட்டு ஆயில் ஊற்றி கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கேரட்டை வந்து துருவி எடுத்துக்கலாம். காலை எழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பரபரப்பாக இருக்குங்க வேலையெல்லாம். டக்கு டக்குன்னு டைம் 1 மணிக்கு தான் இருக்கும், ஆனால் வேலை வந்து நமக்கு ஓடாது. வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கட்டும். இது கூட வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி இல்லை புதினாவையும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா 2 கீரை போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தில் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். 2 கீரை போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் இஞ்சி பூண்டு, நம்ம துரி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துடலாம். கேரட்டை சேர்த்து அது கூடயே அந்த பட்டாணி சேர்த்துடலாம். இது கொஞ்சம் தனியார் தூள் மட்டும் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுன்னு அரிசி சேர்த்து வச்சுட்டோம்னா சாப்பாடு ரெடியா. இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் ஊற்றினோம்னா. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். சைடில் வந்து உருளைக்கிழங்கு போட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் சாப்பாடு ரெடி ஆயிரும். இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம சட்னிக்கு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லாவே ஆயில் ஊற்றணும். கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருத்துக்கு அது நான் ஏக சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து சிக்கன் பொடி போடுறேன். சிக்கனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. வறுத்தோம்னா வெறும் சிக்கன் பொடி மட்டும் போட்டு வறுவை சேர்க்குறேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா எண்ணெயிலே வந்துட்டும். நம்ம வந்து இப்போ சட்னிக்கு வந்து அரைச்சி வந்துட போகிறோம். ஏன்னா 7 மணி ஆச்சு. நான் 10 நிமிஷம் டக்குன்னு ரெடி ஆகணும். இங்கே வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வறுத்தாச்சு. ஓரமாக இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம சட்னி போட்டுக்கலாம். அவ்வளோ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். அவ்வளோதான். சாப்பாடு விசில் வந்துச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். டைம் ஆகிடுச்சு பாருங்கள். மணி என்னம்மா 7:20 ஆச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணி வச்சு இப்போ தோசை கொடுத்துட்டு அவன் சாப்பிடணும்னா விசில் போயிடணுன்னா எடுத்து நம்ம டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி பொரியல் வந்து நான் மகாராஷ்டிராவில் ஒய்யாமல் செய்வேங்க. சூப்பராக இருக்கும். அது மறந்தே போச்சு. அவர் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. சரி இந்த சாப்பாடுக்கு சூப்பராக இருக்குமே சொல்லிட்டு சிக்கன் பொடி போட்டு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சேன். இப்போ தோசையை பாச்சா ஊற்றி கொடுத்துருவோம். இல்லை யார்மா சட்னி ஊற்றி பாஷா கொடுத்துருவோம். இந்த பச்சைமா பார்த்தீங்கன்னாக்கா விசில் டைம் ஆயிடுச்சு. லைட்டாக எடுத்து விட்டுறலாம். எப்படி இருக்குன்னு தெரியல சாப்பாடு. புழுதாக இருக்கு. அது இருக்கட்டும். அதான் சாப்பாடு போட்டாச்சு. சைடில் வந்து அதில் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா பாச்சா வசம்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. எனக்கு அவசரத்தில் எடுக்க முடியல. இப்போ சட்னி இருக்குது. சாப்பாடு வந்து எனக்கு என் பொண்ணுக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மதியத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் இருக்குது. இங்கே தோசை மாவு இருக்குது. இட்லி ஊற்றலாமா தோசை தான் தண்ணி வேறு வருது. மோட்டரோடு தான் பாருங்கள். தண்ணி வேறு வருது. துணி வேறு மிஷினில் போட்டிருக்கேன். அந்த பைப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள்.
தண்ணி வரனால தண்ணியை பிடிச்சிட்டு மற்ற வேலையை பார்க்கணும். ஓகேங்களா? எல்லா வேலையும் முடிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சு தண்ணி வந்துச்சு. தண்ணி பிடிச்சிட்டேனாக்கும் துணிலாம் துவச்சிட்டேன்னா நான் வந்து நல்ல தண்ணி வந்து இப்போ வண்டி வரும். ஓகேங்களா? நல்ல தண்ணி வந்து எடுக்கணும். அதெல்லாம் இன்றைக்கி நம்ம கூட காலையில் பரபரப்பான வேலைகள்லாம் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. நீ நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். 3 மணிக்கு மதரசா போவேன்னா இப்போ இருந்து 3 மணி நேரம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். 3 மணிக்கு தான் மதரசா போவேன். அன்றாட வேலைகள் எனக்கு இப்படி தான் இருக்கும். காலை எழுந்துச்சோன்னா அப்படியே நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா வீட்டில் காலை பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பல, ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு டயத்துக்கு போகிறனால டக் 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 டக்குன்னு வேலையை பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள், பைப் தண்ணி வந்து எங்கேருந்து போட்டுக்க இல்லைங்களா? பைப் வருது. இந்த ஒரு பைப் இருக்குது. இது வந்து நாளைக்கு வரும். இது பார்த்திங்கன்னா அங்கே மாட்டிருக்கேன். அங்கேருந்து இந்த சிண்டெக்ஸில் போட்டிருக்கேன். தண்ணி பிடிச்சிட்டனாக்கும் வேலை முடிஞ்சிடும். எந்த பக்கம் பிடிச்சனாக்கும் நான் துணிலாம் துவச்சிடுவேன். இந்த சைடு வரும்போது வந்து ஃப்ரீயாக தண்ணி பிடிச்சி எடுத்துச்சிடுவேன். வசீம் சைக்கிளை கொண்டு போகல. வசீம் சைக்கிள் கிட்ட வச்சு போயிட்டான். காற்று இல்லை போல இருக்குது சைக்கிளில், அதனால் நடந்து போயிட்டான். சொன்னாங்க பாருங்களேன், எத்தனை தடவை சைக்கிளில் ரிப்பேர் பண்ணாலும் அவன் ஒய்யாமல் வீணாகிட்டு வந்துடுறான். டைம் பார்த்தீங்கன்னா மணி 9 மணி ஆச்சு. இப்போ தான் டீ போட்டு குடிக்க போகிறேன். நான் வந்து காலைல கூட பாச்சாவுக்கு பாலை காய்ச்சி பூஸ்ட் போட்டு கொடுத்துருப்பேன். பூஸ்ட் ஆடிச்சு இன்றைக்கி அது செய்யலை. டைம் பத்ததுனால டக்குன்னு அவனுக்கு வந்து சமையல் பண்ணி ரெடி பண்ணி அனுப்புறதுல தான் மைண்ட் இருந்துச்சு. தவிர இது பண்ணணுங்கிறது தோசை ஒதுக்கு சாப்பிட்டு போயிட்டேன். நான் இதை யோசிக்கவே இல்லை. டைமும் பத்தலை. அதனால் காலைல பாலும் காய்ச்சல வந்த பொருள் தான் காய்ச்சி கொடுக்கணும் பாச்சாவுக்கு வந்து. இப்போ டீ போட்டு குடிச்சிட்டு இன்னும் துணி வந்து மிஷினில் ஓடுது, அதை துவைச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக குக் வித் கோமாளி போட்டுட்ருக்காங்க. பழசு தான் அது, அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கலாம். போட்டு வரீங்களா? இங்கே துணி வந்து அதை வாட்டி துவைச்சிட்டு இருக்கட்டும், அங்கேயும் தண்ணி வந்து நிறைஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ வந்து குக் வித் கோமாளி வந்து எப்போ பழைய என்ன சொல்கிறது, குக் வித் கோமாளி வந்து முன்னாடி வனிதா அந்த எபிசோடு தான் போட்டுட்ருக்காங்க. சரி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் டீ குடிக்கலான்னு சும்மா பொழுது பார்த்துட்டு இருக்கேன். வெளியே வேறு வேலை இருக்குது. சரிங்க, இப்போ நான் அந்த விளாக் முடிச்சுக்கிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.